அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சிறந்த துஆ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துஆவை நம்மளுடைய அனைத்து ஹலாலான தேவைகளுக்காகவும் வேண்டி நம்ம தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நியத்து வச்சுக்கிட்டு இந்த தஸ்பீஹை செஞ்சோமோ அந்த தேவைகள் நமக்கு நிச்சயம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எந்த விதமான ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, திருமண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு கடினமான சூழ்நிலைகளில் நம்ம இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த துஆ ஒரு சிறந்த தீர்வை நமக்கு தரும். இந்த துஆவை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹலாலான தேவைகள் நிறைவேறும். நீங்கள் என்ன நியத் வச்சுக்கிட்டு இந்த தஸ்பீஹை ஆரம்பிக்கிறீங்களோ அதுபடி உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீன் வயிற்றில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்த துஆ இது. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இதுதான் அந்த துஆ. இந்த துஆவை ஒரு நாளைக்கு 3000 தடவை நம்ம தஸ்பீஹ் செய்யணும். அப்படி நம்ம 40 நாளைக்கு தொடர்ந்து விடாமல் தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் நிறைவேறும். இந்த தஸ்பீஹை நீங்கள் எண்ணெயிலேருந்து நியத் வச்சுக்கிட்டு ஆரம்பம் செய்கிறீங்களோ அன்னையிலேருந்து சரியாக 40 நாள் நம்ம தஸ்பீஹ் செஞ்சால் போதும். கூட நாள் செய்யணும்னு கிடையாது, அதே மாதிரி குறைவாகவும் நம்ம செய்யக்கூடாது. அதே போல் ஒரு நாளைக்கு சரியாக 3000 முறை பண்ணணும், குறைவெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளால் ஒரே சீராக பண்ண முடியல அப்படின்னா நம்ம 5 வக்து தொழுகைக்கும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு வக்து தொழுகைக்கு 600 அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி 5 வேளை தொழுகைக்கும் 3000 தடவை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக நமக்கு இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நியத்து வச்சுக்கிட்டு இந்த தஸ்பீஹ் ஆரம்பித்தோமோ 40 நாள் முடிவுக்கு அப்புறமா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது நான் செஞ்சுருக்கேன், எனக்கு நிறைவேறியிருக்கு. இந்த துஆவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லாஹ்விடம் எதை வேண்டினாலும் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ் பதிலளிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த துஆவை ஓதி நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஹலாலான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.